நீங்கள் பாட்டுக்கு பிகிலில் வர மாதிரி அப்படி மோட்டிவேஷன்லாம் பேசலாம். இஸ்லாமியர்கள்ட்ட போய் வெளியே வா, வெளியே வந்து பேசு அப்படின்னு. வெளியே வந்து பேசி கேஸ் வாங்கினா இந்த இப்படி பேசுறவங்களாம் பெரியார் பேரை கேட்டால் தெரிச்சு வர மாதிரி ஓடி போயிடுவான். அந்த இந்துக்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி இங்கே அதிகாரம் கிடையாது. அதிகாரத்தை அவன் கூச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் டெல்லியில். நம்ம ஒன்று மணி நேரம் இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் இருக்கிற உங்கள் மச்சானான இஸ்லாமியனை முதல்ல வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறம் உங்களையும் வெளியே தள்ளிட்டு அந்த நிலத்தெல்லாம் பிடுங்கி ஏதோ ஒரு பஜ்ரங்தால் சேட் வந்து மால் கட்டிக்குவார். அப்புறம் நீங்கள் 1 மணி நேரம் மாமா மச்சனா ஆரத்தில் விட்டு மாலுக்கு வெளியே தான் நிற்கணும். பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், அதாவது வழிபடும் இடங்களை திறந்து விடுறதுக்காக அதான் கீழே ராமர் பிறந்திருக்காரு, கிருஷ்ணர் பிறந்திருக்காருன்னு எல்லாத்துக்கும் வழி வகுக்கிற மாதிரி சந்திரசூதையா ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு பாபர் மசூதி விஷயத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டார். அவன் புராணத்தில் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி ஒரு 3000 கேரக்டர் வச்சிருக்கானே. எல்லா கேரக்டர் எடுத்துட்டு வந்து இந்த மசூதி கீழே இந்த கேரக்டர் பிறந்திருக்கு, அந்த கேரக்டர் பிறந்திருக்கு அப்படின்னு வதந்தியை கிளப்பிட்டு எல்லாத்தையும் வந்து இடிச்சு நொறுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறான். இவ்வளவு நடந்தும் எனக்கு வந்து இங்க தம்பி வாஞ்சிநாதன் சித்ரா இருக்கார், அவர் புத்தகத்துல இருந்து ஒரு வரி ரொம்ப பிடிக்கும். என்ன வரினா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 5 மேட்ச் கண்டினியூஸா டக் அவுட் ஆனாலும் அவன் இந்தியன் நிரூபிக்க தேவையில்லை. ஆனா ஷமி ஒரு மேட்ச்ல விக்கெட் எடுக்கலாம், அவன் இந்தியன் நிரூபிக்கணும். அந்த நிலைமைக்கு நம்ம இந்தியாவை வச்சிருக்கோம். இப்போ பாசிசத்தின் வேட்டை நாய்கள், ஆயுதங்கள் அப்படின்னு நம்ம சொல்ற இடி, சிபிஐ, நீதித்துறை எல்லாத்தையும் நம்ம இப்பதான் பார்க்குறோம். சாலா அதெல்லாம் 10 வருஷம் முன்னாடியே நான் பார்த்து கதற விட்டோம்டா அப்படின்னு. இன்னைக்கும் அவர் யாரு கூட எல்லாம் சண்டை போட்டுருக்காரு தெரியல. ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில கல்கத்தால ஒருத்தருக்கு இருந்தான், ரொம்ப நாளா நீதிபதினு வேஷம் போட்டுருந்தான். திடீர்னு ஒரு நாள் அந்த கோட்டை கழட்டி வச்சுட்டு காவி இதை காட்டி, டேய் இந்த பாச்சால சொல்லல, டேய் நான் முதல்ல ரவுடிடா, அப்புறம் தான் அந்த காலேஜ் கர்மாந்திரம். அந்த மாதிரி நான் எப்பயுமே சங்கிதான்டா, இவ்வளவு நாள் நீங்க தான்டா நீதிபதி நம்பிட்டு இருந்தீங்க. அவன்லாம் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில உட்காந்துருக்கான். அவனோடலாம் மல்லு கட்டி இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்காக கடைசி வரை போராடி கொண்டு இருக்கும். இன்றைய சூழல்ல வந்து இந்த பாசிச வளர்ச்சியில் இந்த போலரைசேஷன் அப்படிங்கிறது வந்து நாடு முழுக்க உலகம் முழுக்க ஆயிருக்கு. அது தாக்கம் வந்து வடதுசாரிகள் மீது மட்டும் கிடையாது, இல்ல வந்து நடுநிலையார்கள் சொல்லிக்கிறவங்க மட்டும் கிடையாது, இடதுசாரிகள் முற்போக்காளர்கள் சொல்றவங்க மீதும் அந்த தாக்கம் இருக்கு. அது என்ன விளைவை ஏற்படுத்துது அப்படின்னா, இஸ்லாமியர் அல்லாத அறிவுஜீவிகள் இல்ல முற்போக்காளர்கள் சொல்லிக்கிறவங்க இஸ்லாமிய சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்து முற்போக்காகவோ அறிவார்ந்தோ பேசினா அவர் மத பாசத்துல பேசுறாரு அப்படின்னு பாக்குற ஒரு சிந்தனை இருக்குங்க. அவங்களும் எவ்வளவு முற்போக்கா இருந்தாலும் ஒரு பெரும்பான்மை இந்து சமூகத்தின் வெளிப்பாடாகவே இருக்கும் ஒரு தன்மை இங்க இருக்குது. அப்படின்னும் போது முற்போக்கு வட்டங்களுக்குள் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதுன்னா, ஐயோ இஸ்லாமிய சமூகம் நம்ம சமூக பிரச்சனையை பற்றி பேசிட்டா நம்மளை யாராவது மதவாதின்னு நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருக்குது. அப்படி இருக்கும்போது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும்போது, ஆமாம் நான் இஸ்லாமியன் தான், இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை தான் நான் பேசுகிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது, அப்படி பேசுவது எனது உரிமை, கேட்பது உன் கடமை அப்படின்னு எல்லாருக்கும் உரைக்கும் வண்ணம் பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த சிந்தனையாளர் வந்து நதீம் அவர்கள். பாசிச எதிர்ப்பு நடவடிக்கை இல்லை பாசிசம் எப்பெல்லாம் கொடூரமான செயல்பாட்டில் ஏதாவது இறங்குதோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் கூட்டம் நடத்தியிருக்கோம். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும், பத்திரிகையாளர்கள் வந்து தோழர் திருமா அவர்களை வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஒரு நடிகர் அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், ஏங்க இப்படிலாம் கேள்வி கேட்டே இருக்கீங்க, 70 நாளாக மணிப்பூர் பற்றி எரியுது, அதை பற்றி செய்தியே போட மாட்டீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ முதல்ல மணிப்பூருக்கு எதிராக வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டம் நடத்தியது. அதை தொடர்ந்து பாலஸ்தீன், ராமர் கோயில் திறப்பு அப்படிங்கிற அவலம் எல்லாத்துக்கும் பாசிசத்துக்கு எதிரான கூட்டங்கள் நடத்திக்கிட்டு வரோம். குறிப்பாக அது வந்து எப்போ தீவிர அடைஞ்சது அப்படின்னா 2024 தேர்தலின் போது எப்படி சிறப்பாக பங்களிப்பது அப்படின்னு வாய்ஸ் ஆஃப் டிஎன் யோசித்த போது, இங்கே ஏற்கனவே அமைப்புகள் எல்லாருமே பயங்கர சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க, சட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அறிவுத்தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஊடகங்களில் கூட சங்கிகளின் பிரச்சாரத்தை வந்து சிறப்பாக முறியடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ வாய்ஸ் ஆஃப் டிஎனுக்கு என்ன கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணணும், எந்த இடத்துல இன்னும் அதிகமாக செயல்பாடை வலுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தம்போது, இங்கு இருக்கும் அமைப்புகள் குறிப்பாக இடதுசாரி அமைப்புகள் பாசிசத்துக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு உருவாக்கும் உக்திகளை இந்தியா முழுக்க இருக்கிற செயல்பாட்டாளர்களோடு இணைக்க வேண்டும். அது பாசிச எதிர்ப்பை இன்னும் வலுப்படுத்தும். அதாவது நார்த் வர்சஸ் சவுத்துன்னு பிஜேபி ஒரு பிரச்சாரத்தை எடுக்கும்போது, அமித்ஷா வந்து இங்கே பீகாரி தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறாங்க அப்படின்னு வதந்தியை பரப்பும் போது, நம்ம நார்த் அண்ட் சவுத் வேர்சஸ் பிஜேபி அப்படின்னு அதை மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக குறிப்பாக வந்து மகாராஷ்டிராவிலேருந்து மனித உரிமை செயல்பாட்டர் தீசா செத்தில்வால், உத்தரப்பிரதேசிலேருந்து யூடியூப் செய்தியாளர் நவீன்குமார், அப்புறம் இந்தியாவில் எல்லாரும் அறியப்பட்ட ஒரு பொருளியல் நிபுணர் பரக்கல பிரபாகர், இது போன்ற இந்தியா முழுக்க இருக்கிற செயல்பாட்டாளர்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் நிறைய கூட்டங்கள், பாசிச எதிர்ப்பு கூட்டங்கள் போட்டோம். அதுவும் குறிப்பாக தேர்தலை எப்படி நடத்துவது, தேர்தல் நேர்மையாக நடத்தப்படுகிறதா, தேர்தல் நடத்தும் போது பிரச்சாரம் எப்படி சென்று கொண்டு இருக்கிறது, தேர்தலில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது எல்லாத்தையும் இந்த கூட்டங்கள் அம்பலப்படுத்தினது மட்டும் இல்லாமல், இந்த பிரச்சாரங்கள் குறிப்பாக இப்போ வந்து 26 பைசா பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களை இங்கிருந்து வட இந்திய ஊடகங்களுக்கு ஏற்றுமதி செய்வது ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம். அதன் விளைவாக அந்த தோழர்கள் இங்கே வந்தது மட்டும் இல்லாமல்
இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்றனால அவரால் வர முடியல. தோழர் இந்திரகுமார், மில்டன் போன்றவர்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போய் சில பிரச்சாரங்களை செய்தாங்க. நானும் வந்து சில மாநிலங்களுக்கு போய் பிரச்சாரம் செய்ய முடிஞ்சுது. தேர்தல் வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் டிஎன் இதை செய்து கொண்டிருந்தது. தேர்தலுக்கு அப்புறம் அதான் 240 சீட்டு வாங்கிட்டாங்கல்ல, இப்போ தேர்தல் அரசியலேருந்து கொஞ்சம் விலகி ஃபாசிசம் அப்படிங்கிற சமூக அரசியல் இயக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறையில் ஃபாசிசம் அப்படிங்கிறது, சந்திரசூதின் வேலைக்காலம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கலந்துரையாடல் நடத்தணும். தொடர்ச்சியாக அது மாதிரி நிறைய கூட்டங்கள் இப்போது திருப்பரங்குன்ற வரைக்கும் நடத்திருக்கோம். ஆனால் இப்போ தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஃபாசிசம் திருப்பி நம்மளுக்கு ஒரு ரியாலிட்டி செக் கொடுத்துருக்கு. இல்லை வாங்க திருப்பியும் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் வழியாகவே நாங்கள் என்ன செய்கிறோன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு ரியாலிட்டி செக் எங்களை திருப்பி அதை இழுத்துட்டு வந்திருக்கு. இதுதான் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் இப்போ நதீம் சொன்னார் இல்லையா, ஃபாசிசத்தை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை இது ஃபாசிசம் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து ஹிட்லர் மாதிரி வதை முகாம்கள் உருவாக்கினா மட்டும்தான் நாங்கள் ஃபாசிசம்னு ஒத்துக்குவோம், யூதர்களை கொண்ட மாதிரி ஒரு 6 கோடி பேரை கொண்டாதான் ஒத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, பாருங்கள் ஃபாசிசம் வந்து ஆட்சியில் வந்து 10 வருஷத்துக்கு பாராளுமன்ற ஜனநாயகத்தை விட்டு வச்செல்லாம் இருக்காது, பார்லிமெண்ட் தான் இயங்குது இல்லை, இப்போ வந்து நாங்கள் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கூட அமைச்சிருக்கோம்ல, அப்போ இது ஃபாசிசம் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் நம்ம என்ன உணர்றோம் அப்படின்னா, அங்கே அப்படியே ஜெர்மனியில் நடந்த மாதிரி இட்டாலியில் நடந்த மாதிரி மட்டும்தான் தான் ஃபாசிசம் அப்படின்னு கிடையாது. இன்றைக்கி ஆய்வறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி முதலீட்டாளர்களை இழுப்பதற்காக ஃபாசிசத்துக்கு அதுக்கே பாராளுமன்றம் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. அதை வைத்து கொண்டு தன்னோட ஃபாசிசத்தை நியாயப்படுத்திக்கிட்டா தான் உலக மூலதனத்துக்கு தான் ஒரு அட்ராக்டிவ் டெஸ்டினேஷனாக தெரியும் அப்படின்றது ஒரு ரியாலிட்டி செக். சரி, இது பொதுவாக ஃபாசிசம், ஏன் அது வக் திருத்த சட்டத்தை பற்றி பேசணும், அதாவது வக் ஒழிப்பு சட்டத்தை பற்றி வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டம் போடணும், பாராளுமன்றம்லாம் பட்ஜெட்லேருந்து எல்லாத்துக்கும் சட்டம் ஏற்றிட்டு இருக்காங்களா, அதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னா, இது இன்னொரு கனவையும் நம்மளுக்கு கலைச்சிருக்கு. என்ன கலைச்சிருக்கு அப்படின்னா, 240 சீட்டுக்கு தள்ளிட்டோம், அவங்க வலு இழந்துட்டாங்க பாருங்கள், 10 வருஷமாக ரஃபேலுக்கு வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழு கேட்டோம், ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கேட்டோம், அதானி விஷயத்துக்கு கேட்டோம், பல விஷயங்களுக்கு கேட்டோம், அவங்க ஒத்துக்கலை. ஆனால் இப்போ பாருங்கள் 240 சீட்டு அவங்க பின்னுக்கு தள்ளிட்டோன்னே வக்வாரிய சட்டத்துக்கு உடனே அவங்க பாராளுமன்ற கூட்டுக்குழு போட்டாங்க. நம்ம கொஞ்சமாச்சும் இந்த அணில் வந்து மாங்காயை கிடச்ச மாதிரி கொஞ்சமாச்சும் ஜனநாயகத்தை சுழச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவில் இருந்தோம். ஆனால் அந்த கனவும் கலைக்கப்பட்டு ஃபாசிசம் அதையும் எப்படி ஏமாற்று வேலை செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ரியாலிட்டி செக் கொடுத்துருக்கு. அதனால தான் முதல்ல அரசியலில் மக்களை தாண்டி அரசியல்லே நம்ம வந்து இதை கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டம். அதை தாண்டி வக் திருத்த சட்டத்தை பற்றி இங்கே எத்தனை விவாதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு நாள் டிவியில் நடத்தியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள் 26 எலெக்ஷன் எங்கேயோ இருக்குது, இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குது. ஆனால் கூட்டணி கட்சிகளாக இருக்கும் தோழர் திருமா அவர்களோ, தோழர் சண்முகம் அவர்களோ, தோழர் செல்வப்பிரந்தை அவர்களோ ஒரு தும்மல் போட்டால் போதும், ஐயோ கூட்டணியில் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் விவாதம் நடத்துகிறாங்க. ஆனால் வக் திருத்த சட்டத்துக்கு அந்த மாதிரியான விவாதங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் மக்களும் அதை கேட்குறதில்ல அப்படின்னா, நதீம் சொன்ன மாதிரி அதான் 40க்கு 40 ஜெயிச்சிட்டோமே, இங்கே வந்து அதுக்கான பாதிப்பு இல்லை, நம்ம பிஜேபி விரட்டி அடிச்சிட்டோம், இனிமேல் ஏன் டெல்லியை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னா, டெல்லியில் ஏற்றும் சட்டம் டெல்லிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ராயப்பேட்டையில் இருக்கிற மசூதியிலேருந்து உங்களுக்கு வந்து தென்காசி தேனி வரைக்கும் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே பொது புத்தியில் நம்ம உணர வைக்கவே கிடையாது. ஏதோ டெல்லியில் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே வராது. அதுக்கு ஒரு காரணமாக நம்மளா ஒரு சாக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளாம் ஒன்று மண்ணாக இருக்கோம், நம்மளாம் மாமா மச்சனாக பறக்கிறோம், இஸ்லாமியர்கள் அப்படிலாம் இங்கே ஒன்றும் ஏற்பட்டுறாது அப்படின்னு. இது இப்போ சாமானியர்கள் பேசும்போது மிக நியாயமானது. ஏன்னா அது எல்லா சாமானியர்களுக்கும் உழைக்கும் வர்க்க மக்களுக்குமே இருக்கும் ஒரு அடிப்படை ஜனநாயகம். அது அந்த உணர்வுலேருந்து அவங்க பேசுகிறாங்க, அதை நம்ம ஆதரிக்கணும், வளர்க்கணும். ஆனால் அரசியல் தளத்தில் இருக்கிறவங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒன்று மண்ணா இருக்கிறோம், மாமா மச்சனா இருக்கிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இந்துக்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி இங்கே அதிகாரம் கிடையாது. அதிகாரத்தை அவன் கூச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் டெல்லியில். நம்ம ஒன்று மண்ணா இருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று மண்ணா இருக்கிற உங்கள் மச்சானான இஸ்லாமியனை முதல்ல வெளியே தள்ளிட்டு, அதுக்கப்புறம் உங்களையும் வெளியே தள்ளிட்டு, அந்த நிலத்தெல்லாம் பிடுங்கி ஏதோ ஒரு பஜ்ரங்தாள் ஸ்டேட் வந்து மால் கட்டிக்குவார். அப்புறம் நீங்கள் ஒன்று மண்ணா மாமா மச்சனா ஆரத்தில் விட்டு மாலுக்கு வெளியே தான் நிற்கணும். அப்போ இந்த பொது புத்தியில் இருக்கும் இந்த கருத்தை சாக்காக சொல்லிக்கொண்டு நாம் இதை தள்ளிக்கொண்டே இருக்க முடியாது அப்படிங்கிறது நாம் நம்மளுக்கே உரைக்கிற மாதிரி சொல்லிக்கணும். இது ஏன் நான் அதையும் சொன்ன மாதிரி இந்த வக்வாரிய சட்டம்ன்றத ஒரு இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து காம்ப்ளெக்ஸு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, லா காலேஜில் படித்தவங்களாம் தெரியும், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் புக்கெல்லாம் பெருசாக இருக்கும். அப்போ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சட்டம். இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எதிர்வினை ஆற்றுறது அப்படின்னா, இது சொத்து சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது.
உங்களுக்கு தெரியும் சிஏஏ என்ஆர்சி அப்படின்னு சொல்லி இரண்டாம் தர குடிமக்களாக இஸ்லாமியர்களாக்க நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், அதாவது வழிபடும் இடங்களை திறந்து விடுறதுக்காக, அதான் கீழே ராமர் பிறந்திருக்காரு, கிருஷ்ணர் பிறந்திருக்காருன்னு எல்லாத்துக்கும் வழி வகுக்கிற மாதிரி சந்திரசூட் ஐயா ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு பாபர் மசூதி விஷயத்தில் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டார். அவன் புராணத்தில் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி ஒரு 3000 கேரக்டர் வச்சுருக்கானே. எல்லா கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த மசூதி கீழே இந்த கேரக்டர் பிறந்திருக்கு, அந்த கேரக்டர் பிறந்திருக்கு அப்படின்னு வதந்தியை கிளப்பிட்டு எல்லாத்தையும் வந்து இடித்து நொறுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறான். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்கிற பொது சிவில் சட்டத்தை உத்தரகண்டில் அமல்படுத்தி டெஸ்ட் டிரைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், ஏதோ கார் மாதிரி. அதுக்கப்புறம் மோடி அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி செங்கோட்டையிலேருந்து பேசுகிறாரு. நம்ம நாடு வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு பாப்புலேஷன் ஒரு காரணம், மக்கள் தொகை ஒரு காரணம். சில சமூகங்கள்கிட்ட பாப்புலேஷன் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது. 1000 ஆண்டு அடிமைப்பட்டிருக்கோம், புரியுதா? 1000 ஆண்டு அடிமைப்பட்டோம்னா யாருன்னு சொல்கிறாரு? சில சமூகங்கள் பாப்புலேஷனில் பிரச்சனை. அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே ஆஹா அவர் பாடுறாரு, நம்ம பக்கவாத்தியம் வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாம் முதல்வரும் உத்தரப்பிரதேஷ் முதல்வரும் அதுக்கு தகுந்த மாதிரி பாப்புலேஷன் பில் அப்படின்னு சொல்கிற மக்கள் தொகையை சுருக்கிறதுக்கான மசோதாக்களை கொண்டு வராங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து இஸ்லாமியர்களை அவங்களோட குடியுரிமை, உணவு பழக்கம் எல்லாத்தையும் அடிச்சு ஒடுக்கும். அதே வேளையில் இந்த வக் திருத்த சட்டம், அதாவது வக் ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது அவங்களோட சொத்தை அபகரிக்கிறது மட்டும் கிடையாது, பொதுத்தளத்தில் இனிமேல் இஸ்லாமியர்கள் இருக்கவே கூடாது. இராடிகேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பியர் ஆஃப் முஸ்லிம்ஸ் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது தான் இந்த வக் ஒழிப்பு சட்டம். அப்போ இதோட வீரியம் புரிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் இனிமேல் ஒன்று கூடவே முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சட்டம். இன்றைக்கி நம்ம காசாவை சொல்கிறோம் இல்லையா, திறந்தவெளி சிறையாக இருக்குது, ஓப்பன் பிரசனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தேசம் முழுக்க இவ்வளோ பெரிய தேசம், 20 கோடிக்கு மேலே இருக்கிற இஸ்லாமியர்களை அவங்க ஒரு திறந்தவெளி சிறை அப்படிங்கிறத தாண்டி இந்த நாடே உங்களுக்கு சிறையாக மாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற உள்ளடக்கம். இவ்வளவும் நடந்தும் எனக்கு வந்து இங்கே தம்பி வாஞ்சிநாதன் சித்ரா இருக்கார், அவர் புத்தகத்துலேருந்து ஒரு வரி ரொம்ப பிடிக்கும். என்ன வரினா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 5 மேட்ச் கண்டினியூஸாக டக் அவுட் ஆனாலும் அவன் இந்தியன் நிரூபிக்க தேவையில்லை, ஆனால் ஷமி ஒரு மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலாம் அவன் இந்தியன் நிரூபிக்கணும். அந்த நிலைமைக்கு நம்ம இந்தியாவை வச்சுருக்கோம். ஐயா அப்புறம் பேசும்போது சொன்னாங்க சிவாஜி பற்றி இவங்க செய்கிற பரப்புரை. நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் நம்மளுக்கு கதை சொல்லியிருப்பாங்க, சிவாஜி வந்து குள்ளமாக இருப்பார், அதனால் அவர் ஜெயிலில் இருக்கும்போது அதே போல் குள்ளமாக இருக்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பதிலாக இவரை ஜெயிலில் படுக்க வச்சுட்டு எஸ்கேப் ஆக வச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த குள்ளமாக படுத்து சிவாஜிக்காக உயிரிழந்தவர் ஒரு இஸ்லாமியர். இந்த உண்மையை கோவிந்த் பன்சாரியை சொன்னதனால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரோட நினைவு தானே 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இதுதான் இந்த நாட்டோட நிலைமை. அதே போல் சொன்னாங்க பெயில் கிடைக்கிறது. ரன்வீர் அலாபதியாக்காது 1 வாரம் கழிச்சு தான் பெயில் கிடைச்சது. ஓவர் நைட்டில் பெயில் கிடைச்ச ஒரு ஒருத்தர் இருக்கார், யார் தெரியுமா? அர்னாப் கோஸ்வாமி. அந்த ஆளுக்கு பெயில் கிடைக்கணும்னு சாட்டர்டே ஹாலிடேக்கு போக வேண்டிய இந்த ஜட்ஜஸ்லாம் இந்த ஜட்ஜோட வீட்டிலலாம் கேட்டிருப்பாங்க, ஏங்க இட்டலிக்கெலாம் டிக்கெட் புக் பண்ணுறோம், இருமா அர்னாப் கோஸ்வாமிக்கு பெயில் அப்படின்னு சொல்லி ஹாலிடே அன்னைக்கு கோர்ட்டை கூட்டி அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. ஆனால் பாருங்கள், எலக்டோரல் பாண்டு கேஸு ஐயா முடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தா, இல்லை நாங்கள் 1 மாதம் வந்து பிரேக்கில் போகிறோம், எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலாம். எப்படி நாட்டோட தலையெழுத்தையே தீர்மானிக்கிற அந்த கேஸுக்கே இப்படி தோழர் ராஜா அவர்கள் சொல்கிறது போல் சிஏவும் நாங்கள் 7 வருஷம் போட்டு வைப்போம், ஆதார் கார்டை ஒரு 7 வருஷம் போட்டு வைப்போம். ஆனால் அர்னாப் கோஸ்வாமி எவ்வளோ பெரிய பிரச்சனை, நாடு வல்லரசு ஆகாதில்ல அந்த அளவுக்கு பெயில் கொடுக்கலண்ணா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதுதான் த நேம் இட் செல்ஃப் டிட்டர்மின்ஸ் த ஜஸ்டிஸ் யூ கெட் அப்படிங்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது மருதியன் தோழர் அவர்கள் பேசிய கருத்தையே ஒரு இஸ்லாமிய தோழர் பேசினா இந்த அரசு எப்படி பார்க்கும் அப்படின்றது. இப்போ மருதியன் தோழர் பேசுனதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்சில் வந்து 154 295 சொல்லிட்டு மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறான்னு ஒரு கேஸ் போடுவாங்க. ஆனால் இஸ்லாமியர் ஒருத்தர் பேசினா நேராக தேச துரோக வழக்கு, ஊப்பா சட்டம், என்ஐஏ. இங்கே என்ன போலீஸ் ஸ்டேஷன் விசாரணை, அங்கே என்ஐஏ விசாரணை. அப்போ இப்படி இருக்கும்போது இஸ்லாமியர் அல்லாதவருக்கு இஸ்லாமியர் பிரச்சனைகளை பேசுவதற்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு பிகிலில் வர மாதிரி அப்படியே மோட்டிவேஷன்லாம் பேசலாம், இஸ்லாமியர்கள்ட்ட போய் வெளியே வா, வெளியே வந்து பேசு அப்படின்னு. வெளியே வந்து பேசி கேஸ் வாங்கினா இந்த இப்படி பேசுகிறவங்களாம் பெரியார் பேரை கேட்டால் தெரிச்சு வர்ற மாதிரி ஓடி போயிடுவான். கொஞ்சம் லேட்டாக புரியும், அறிவாரம் இருக்க முடியாது. ஏன்னா இஸ்லாமிய அல்லாத அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய பிரச்சனையை பேசுவது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கி அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கான இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன், உங்களை மீம் லாங்குவேஜில் வந்து ஜிகா சேட் அப்படின்னு வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். அவனை வீரன் கெத்தானவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவனோட டேக்லைன் என்ன அப்படின்னா, ஐ வாஸ் டூயிங் இட் பிஃபோர் இட் வாஸ் அ திங். அதாவது இதெல்லாம் ஒரு
ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்டா அப்படின்னு. இப்போ ஃபாசிசத்தின் வேட்டை நாய்கள், ஆயுதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற இடி, சிபிஐ, நீதித்துறை எல்லாத்தையும் நம்ம இப்போ தான் பார்க்குறோம். சாலா அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்து கதற விட்டோம்டா அப்படின்னு. இன்றைக்கும் அவர் யார் கூடலாம் சண்டை போட்டிருக்காரு தெரியல. ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் கல்கத்தாவில் ஒருத்தருக்கும் இருந்தான். ரொம்ப நாளாக நீதிபதினு வேஷம் போட்டுருந்தான். திடீர்னு ஒரு நாள் அந்த கோட்டை கழட்டி வச்சுட்டு காவி இதை காட்டி, டேய் இந்த பாட்சால சொல்லல, டேய் நான் முதல்ல ரவுடிடா, அப்புறம் தான் அந்த காலேஜ் கர்மாந்திரம்லாம், அந்த மாதிரி நான் எப்பயுமே சங்கீதாண்டா, இவ்வளோ நாள் நீங்கள் தான்டா நீதிபதி நம்பிட்டு இருந்தீங்க. அவன்லாம் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் உட்காந்துருக்கான். அவனோடலாம் மல்லு கட்டி இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்காக கடைசி வரை போராடி கொண்டு இருக்கும் அண்ணன் தோழர் ஆ. அரசா அவர்களை பேச அழைக்கிறேன்.